நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா வழக்குலையும் நீங்க பாருங்க, காதல் பண்ற ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், கடைசியில வெட்டுப்பட்டு சாவுறது என்னவோ ஆம்பளைங்களா தான் இருக்காங்க. பெண்கள் வந்து நல்லா சேஃபா தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைய அவங்க வெட்ட மாட்டாங்கல்ல. அப்படிதான் ஆண்கள் வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி, நம்ம கவினா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட இளவரசன் அந்த கேஸா இருக்கட்டும், இப்ப ரீசெண்டா ஒரு கேஸ் உடுமலைப்பேட்டை கோகுல்ராஜ், கோகுல்ராஜ், சங்கர் கௌசல்யா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பாருங்க ஆண்களுக்கு தான் உயிரிழப்பு. பெண்கள் வந்து ஒரு பாவம் பார்த்தோ இல்ல ஏதோ ஒரு வளர்த்த பாசத்துல பெண்ணை விட்டுருந்தாங்க. ஆனா இதுல வந்து முழுக்க முழுக்க சஃபர் ஆகுறது காதல் பிரச்சனையில, இந்த மாதிரி சாதிய வன்கொடுமையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளா இருக்கட்டும், முழுக்க முழுக்க ஆண்கள் தான் பலியாகிறாங்க. அப்ப அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஆண்களுமே கவனமா இருக்கணும். இப்ப இந்த பொண்ணு வீட்டுல நான் என்ன சொல்ல வர, பேரண்ட்ஸ வந்து ஒரு 2 டைப்பா பிரிக்கலாங்க. ஹார்ம்ஃபுல், ஹார்ம்லெஸ். ஃபெரோஷியஸா இருக்கிறவங்க வந்து ஹார்ம்ஃபுல். எப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காதல் பண்றீங்க,